ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 58 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம். வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு செய்ய கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவை பரிசீலிக்க கூடாது. மத்திய அமைச்சர் பூபேந்தர் சிங் யாதவுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சிலந்தி ஆற்றிற்கு குறுக்கே தடுப்பணை கட்ட அனுமதி பெறாவிட்டால் உடனே பணிகளை நிறுத்த வேண்டும். கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆணை. தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. குரூப் 2 முதன்மை எழுத்துத் தேர்விற்காக மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டம் வெளியீடு. குரூப் 2A முதன்மை தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தையும் வெளியிட்டது TNPSC. தூத்துக்குடி கன்னியாகுமரியில் கொட்டி தீர்த்த கனமழை. கரூர், நாமக்கல், சேலத்தில் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. அரசு பேருந்தில் டிக்கெட் எடுத்துதான் பயணித்ததாக சர்ச்சையில் சிக்கிய ஆயுதப்படை காவலர் ஆறுமுகபாண்டி விளக்கம். காவல்துறையை களங்கப்படுத்த வாக்குவாதம் செய்ததை போன்று நடத்துனர் தான் வீடியோ எடுத்து வெளியிட்டதாகவும் குற்றச்சாட்டு. அரசு பேருந்துகளுக்கு தொடர்ந்து அபராதம் விதிக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை. தடுத்து நிறுத்த முதல்வருக்கு கோரிக்கை வைத்த போக்குவரத்து தொழிலாளர்கள். சென்னை கோடம்பாக்கத்தில் கருவின் பாலினத்தை தெரிவித்த தனியார் மருத்துவமனைக்கு சீல். அவசர கால மருத்துவர்கள் இல்லாதது உட்பட 11 காரணங்களுக்காக மருத்துவத்துறை நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழரை விட பாஜக தனித்து போட்டியிட்டு அதிக ஓட்டுகளை வாங்கினால் கட்சியை கலைத்து விடுவேன். தேர்தல் ஜூன் 4 பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா கட்சி கலைச்சிட்டு. அண்ணாமலைக்கு சவால் விட்ட சீமான். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் விழாவில் மீண்டும் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல். நடு ரோட்டில் அர்ச்சகர்கள் திட்டிக் கொண்டதால் சாமி கும்பிட வந்த பக்தர்கள் வேதனை. நடிகர் கார்த்திக்குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை. மான நஷ்ட ஈடு கோரி முன்னாள் கணவர் கார்த்திக்குமார் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் மனைவி பீலாவின் பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைந்து தகராறு செய்ததாக கைதான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஜாமீனில் விடுவிப்பு. திருப்போரூர் நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே கோவில் விழாவை ஒட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் சீறி பாய்ந்த காளைகளால் பார்வையாளர்கள் உற்சாகம். திருவனைக்காவல் கோயில் யானை அகிலாவின் 22வது பிறந்தநாளை ஒட்டி கொண்டாடிய பக்தர்கள். சிறப்பு அலங்காரம் செய்து கஜ பூஜை நடத்திய அர்ச்சகர்கள். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் 5வது நபர் கைது. சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக கர்நாடகாவை சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதியை கைது செய்த NIA அதிகாரிகள். ராஜஸ்தான் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி IPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஹைதராபாத். சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறக்கூடிய போட்டியில் கோப்பைக்காக கொல்கத்தாவுடன் பல பரீட்சை.
தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கான வானிலை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் 6 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி வரைக்கும் இந்த மிதமான மழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வின் புதிய பாடத்திட்டங்களை TNPSC வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் TNPSC மூலமாக நிரப்பப்படுகின்றன. ஆண்டுதோறும் தேர்வு அட்டவணையை வெளியிடக்கூடிய தேர்வாணையம் ஒரு சில மாற்றங்களையும் அவ்வப்போது செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலையில் உள்ள பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வுகள் தனித்தனியாக நடத்தப்படும் என்றும் அறிவித்தது. மேலும் குரூப் 2 பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வும் கிடையாது என்றும் குறிப்பிட்டது. இந்நிலையில் குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டமும் குரூப் 2A முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டமும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குரூப் 2 முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாளும் பொது அறிவும் விரிவாக விடையளிக்கக்கூடிய வகையில் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் குரூப் 2A முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாள் மட்டும் விரிவாக விடையளிக்கக்கூடிய வகையிலும் பொது அறிவுத்தாள் கொள்குறி முறையில் விடையை தேர்வு செய்யக்கூடிய வகையிலும் புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பொது அறிவுத்தாளில் 50% வினாக்கள் பட்டப்படிப்பு தரத்திலான பொது அறிவு சார்ந்தும் 20% வினாக்கள் 10ஆம் வகுப்பு தரத்திலான கணக்கும் 30 விழுக்காடு வினாக்கள் 10ஆம் வகுப்பு தரத்திலான பொது ஆங்கிலம் அல்லது பொது தமிழில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. TNPSC ஆண்டு திட்ட அட்டவணைப்படி 2030 காலி பணியிடங்கள் கொண்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு அறிவிப்பு ஜூன் 28ஆம் தேதி வெளியாக வேண்டும். எனவே அதற்கு ஏற்ற வகையில் சுமார் 1 மாதத்திற்கு முன்பு புதிய பாடத்திட்டத்தை TNPSC வெளியிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. பேருந்தில் காவலர் ஒருவர் டிக்கெட் வாங்க வாக்குவாதம் செய்தது சர்ச்சையான நிலையில் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது போக்குவரத்து போலீசார் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே பனிப்போர் முற்றக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி கேட்கக்கூடாது சார். நீங்கள் எங்கள் ஸ்டாஃப் வரக்கு உண்டு சார், உங்களுக்கு அது கிடையாது. இங்கு இப்படி ஆரம்பித்த பிரச்சனை தான் காவல்துறைக்கும் போக்குவரத்து கழகத்திற்குமான மோதலாக உருவெடுத்துள்ளது. நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் 3 நாட்களுக்கு முன்பு அரசு பேருந்தில் ஆறுமுக பாண்டியன் என்ற காவலர் பயணம் செய்தார். அவரிடம் டிக்கெட் எடுக்க சொல்லி நடத்துனர் சொன்னபோது காவலர்கள் எடுக்க தேவையில்லை என்று ஆறுமுக பாண்டியன் கூற இருவருக்கும் வாக்குவாதமானது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் காவலர் ஆறுமுக பாண்டியனுக்கும் காவல்துறைக்கும் எதிராக விமர்சனங்கள் எழுந்தன. அரசு பேருந்துகளில் காவல்துறையினருக்கு இலவச பயணம் கிடையாது என்றும் வாரண்ட் இருந்தால் மட்டுமே இலவசம் என்றும் போக்குவரத்து துறை விளக்கம் அளித்தது. சம்பந்தப்பட்ட காவலர் ஆறுமுக பாண்டியன் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கவும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் பரிந்துரை செய்தனர். அவர் மீது விசாரணை நடந்து வருகிறது. அதே சமயம் இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது போக்குவரத்து காவல்துறை அபராத நடவடிக்கையை முடுக்கிவிட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு பேருந்து நிலையம் எதிரே அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஒரு வழி பாதையில் வந்ததாக 17 பேருந்துகளுக்கு போலீசார் தலா 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதேபோல் நெல்லையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற 3 பேருந்துகளில் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் சீருடை சரியாக அணியவில்லை என்றும் தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நம்பியான் விளையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த வள்ளியூர் பணிமனை ஓட்டுநர் மரிய இந்திரன் ஹெல்மெட் அணியவில்லை என்று போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். உளுந்தூர்பேட்டையில் சுங்கச்சாவடி பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறிச் சென்றதாக 5 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் வீதம் அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். பொதுவாக விபத்து நிகழ்வுகளை தவிர்த்து அரசு பேருந்துகளுக்கு காவல்துறையினர் பெரும்பாலும் அபராதம் விதித்தது கிடையாது. ஆனால் தற்போது
வளைந்து கட்டி போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு காவல்துறை அபராதம் விதித்து வருவதால் இருதரப்பிற்கும் இடையே பனிப்போர் முற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பிரச்சனை காவல்துறை மற்றும் போக்குவரத்து கழகங்களின் மோதலாக மாறிவிடக் கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மற்றொருபுறம் காவல்துறை மற்றும் போக்குவரத்து கழகம் இடையிலான மோதல் போக்கை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சம்மேளனம் கடிதம் எழுதியுள்ளது.